பீச் சுண்டல் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் வெள்ளை பட்டாணியை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு பட்டாணி நல்லா தண்ணியில் முங்குற அளவுக்கு போட்டு நைட் ஊற வச்சிடலாம். காலையில் அதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லை ஒரு 8 hours அது ஊறுனா போதும். நல்லா இந்த மாதிரி வெந்துடணும். கொஞ்சம் விட்டால் ரொம்ப குழஞ்சிரும், குழையவும் கூடாது. சரியான பதத்தில் வேக வச்சு எடுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் கடுகு தாளித்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பீச்சில் வாங்கி சாப்பிட்ற சுண்டலில் தாளிப்புக்கான அறிகுறியே தெரியாது, ஆனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே கொஞ்சமாக போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு சின்ன தீயில் வச்சு நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு பெரட்டணும். இதில் நம்ம சாப்பிடும்போது அங்கே மாவு மாதிரி கையில் ஒட்டும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரத்துக்காக தான் சின்னதாக வச்சு நல்லா பெரட்டினேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அப்புறம் மாங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் லைட்டாக மாங்காய் துருவி போட்டிருக்கேன் அதில். அப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு அவங்கவுங்க சேர்த்துக்கலாம். தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் ரெடி. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன வயசு மெமோரிஸு நிறைய பேருக்கு வரும். சின்ன குழந்தைங்களுக்கு பீச்சுக்கு போகணுன்னு தோணும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.